கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, புதிய நாளுக்காக தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள நாம் புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 16 முதல் 20 ஆகிய வசனங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 11 சீசர்களும் இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். இந்த சம்பவம் எப்ப நடக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பாக நடக்கு. அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். இயேசு கூடயே 3 வருஷம் இருந்தாங்க. ஆனால் மரித்து உயிர் தெழுந்த பின்பாக சிலரோ சந்தேகப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, சில குடும்பத்திலே ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன அப்படின்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசித்ததுல நம்பவே மாட்டாங்கப்பா. அது ஒரு பெரிய ஒரு வியாதி மாதிரி இருக்கு. சில குடும்பத்துல மன அழுத்தம்பாங்க, சில குடும்பத்துல டிப்ரெஷன் அப்படிம்பாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த சந்தேகம்னு இருக்குல்ல, கணவன் மனைவிக்குள்ள ஏன் பிரிஞ்சு போறாங்க, நிறைய குடும்பத்திலே என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது சந்தேகம். சீசர்களுக்குள்ளே சிலருக்கோ சந்தேகப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. உடனே இயேசு சொல்றாரு, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது. இப்ப இன்னைக்கு காலவேளையிலே யாரெல்லாம் புதுசா இணைந்திருக்கிறீங்களோ, இப்ப நம்ம எப்படி யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, சீசர்கள்ட்ட உயிர் தெழுந்த பின்பாக பேசிட்டு இருக்கிறார். 11 சீசர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்த மலைக்கு போனார்கள். அதுல நமக்கு என்ன பாயிண்ட் இருக்கு அப்படின்னா, யாரெல்லாம் எந்த நிலைமையில இருக்கிறீங்களோ உங்களுக்கு தெரியும். எந்த நிலைமையில இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டீங்களோ உங்களுக்கு தெரியும். இப்ப என் வாழ்க்கையில் நான் சொல்ல முடியும், நான் எப்படி வளர்ந்தேன், எப்படி ரட்சிக்கப்பட்டேன், எப்படி கையில பைபிள் எடுத்து வாசித்தேன், எப்படி மனம் திரும்பினேன், எப்படி தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணித்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன், எனக்கு தெரியும்ல. அதே போல யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில நீங்க எந்த சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டீங்க, அதுதான் முக்கியம். ஏன்னா சில குடும்பத்திலே ரட்சிக்கப்பட்டுருவாங்க, ஞானஸ்தானம் எடுத்துருவாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டுரும், அதுக்கப்புறம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர ஆரம்பிச்சிருவாங்க, தரிசனமும் பார்த்துட்டு இருப்பாங்க, சொப்பனமும் பார்த்துட்டு இருப்பாங்க. நிறைய காரியங்கள் நம்ம சொல்லலாம். முழு வேதாகமத்தை வாசித்து முடிச்சிருப்பாங்க, கர்த்தருக்காக ஊழியம் கூட செஞ்சிருப்பாங்க. நான் சொல்றது எப்படின்னா, ஃபுல்லாவே கிறிஸ்டியன் வேதக்காரங்க, கர்த்தருடைய பிள்ளைகள், நம்மளை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். இப்ப என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 வயசுல இருந்து நான் சர்ச்சுக்கு போயிட்டு தான் இருக்கேன். ஆனால் 2014 2015 ரொம்ப கடன், கிட்டத்தட்ட ஒரு 1,50,00,000 55,00,000 கடன். அவ்வளோ கடன்ல இருக்கும்போது தான் பக்கத்துல சர்ச்சில் போய் கண்ணீரோடு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் கையில ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். இதை ஏன் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னா, ஒரு குடும்பத்துல பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தேவனை தேடக்கூடிய குடும்பமும் இருக்கு. நல்ல ஒண்ணு புரிந்து கொள்ளணும், ஞானஸ்தானம் எடுத்து குடும்பமா ஜெபம் பண்ணி தேவனிடத்துல இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு மறுபடியும் பின்தங்கின நிலைமைக்கு போகக்கூடிய குடும்பமும் உண்டு. கையில பைபிள் எடுத்து வாசிப்பாங்க, எப்படி வாழணும், என்ன செய்யணும் எல்லாம் தெரியும். ஆனாலும் பின்மாற்றத்துக்குள்ள போகக்கூடிய குடும்பம் நிறைய இருக்கு. 11 சீசர்ல
சிலரோ சந்தேகப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் வருது. அதே நேரத்தில் 11 சீசர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். இயேசு எந்த இடத்துக்கு சொன்னாரோ அந்த இடத்துக்கு கிளம்பி போனார்கள். இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு வாலிப பிள்ளை வாலிப வயசுல சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணி என்னோட சமூகத்தில் அர்ப்பணித்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து தேவனை ரகசியமா தேடிட்டு இருப்பா வாலிப வயசுல. அந்த பிள்ளை பார்த்தா விக்கிரத்துக்குள்ளே போய் மறுபடியும் பாவத்துக்குள்ள விழுந்து திருமணம் முடிந்து அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 10 வருஷம் பார்த்தா கேப் ஆயிரும். அந்த 10 வருஷம் பார்த்தா அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போயிருப்பாங்க. எந்த இடத்துல நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ, எந்த இடத்துல நம்ம விழுந்தோமோ அது நமக்கு தெரியும். எந்த இடத்துல தேவன் நம்மளை தூக்கி எடுத்தாரு தேவனுக்கு தெரியும், நமக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி இருக்கு, இன்னைக்கு நம்மளோட இருதயம் எப்படி இருக்கு? இப்ப நான் உங்களுக்கு காலையில பேசிட்டு இருக்கேன், என் இருதயத்தை தேவன் பார்ப்பார். எத்தனை வருஷம் முன்பாக என்னை எப்படி தூக்கி எடுத்தாரு, எந்த பாதாள குழியில நான் விழுந்து கிடந்தேன், என்னை இயேசு கிறிஸ்து தூக்கி எடுத்தாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல விழுந்து கிடந்தீங்க அந்த இடத்துல தூக்கி எடுத்தார்ல, அவருக்கு நம்ம உண்மையா இருக்கிறோமா? நிறைய குடும்பத்துல சந்தேகம் மட்டும் கூடயே வரும். 10 வருஷம் ஜட்ஜி போயிருப்பாங்க, 20 வருஷம் ஜட்ஜி போயிருப்பாங்க, 30 வருஷம் ஜட்ஜி போயிருப்பாங்க. சந்தேகங்கிறது ஒண்ணு கூட இருக்கா? அதை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆசீர்வாதத்துக்கு தடைன்னு சொல்லி பார்க்கும்போது ஒண்ணு சந்தேகமா இருக்கும், இல்லைன்னா அவிசுவாசமா இருக்கும். இந்த 2 பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை. சில குடும்பத்துல உபவாச நாட்கள் முடிச்சிருப்பீங்க, ஆனால் ஒரு சின்ன கேள்வி, 40 நாள் உபவாசம் இருந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம உலகத்துக்குள்ள கடந்து போகும்போது உலகத்துக்குள்ள காரியங்கள் மறுபடியும் அது நம்மளை நெருங்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சில குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, உபவாச நாட்களிலே நான் கறி சாப்பிட மாட்டேன், நான் மீன் சாப்பிட மாட்டேன், நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணிடுவாங்க. சரி, 40 நாள் முடிஞ்சிட்டு எல்லாம் முடிஞ்சிட்டு ஓகே டன். இன்னைக்கு காலையில நம்ம நார்மல் லைஃப்ல வரும்போது மறுபடியும் வீட்டில் இந்த நாடகம் பார்க்கறது, அந்த படம் பார்க்கறது, அந்த செல்போன்ல மறுபடியும் ஒரு 3 மணி நேரம் 5 மணி நேரம் நேரத்தை வேஸ்ட் பண்றது, மறுபடியும் தேவையில்லாம வீண் வார்த்தை பேசுறது, மறுபடியும் உலகத்துக்குள்ள கடந்து போறது. கேட்டா சொல்லுவாங்க, நாங்க தான் உபவாச நாட்கள் முடிச்சிட்டோம்ல அப்படிம்பாங்க. ஒரு குடும்பம் ஆதியில உள்ள அன்பு இருக்கா இல்லையா? சின்ன வயசுல நிறைய குடும்பத்துல வீட்டுல அற்புதம் நடக்கணும்னு சொல்லிட்டு 1000 ஸ்தோத்திர விழான்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் அப்படி சொல்லக்கூடிய குடும்பம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. பைபிள் வாசிக்கிற குடும்பமே நிறைய இடத்துல குறைஞ்சிக்கிட்டே வருது. சில குடும்பத்துல ஜெபத்தை கூட்டி இருக்கிறாங்க, ஆனால் தேசத்துக்கா தரப்புல நிக்கிறாங்களா இல்ல தனக்கா இருக்கிறாங்களா? நம்மளுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? இப்ப என் வாழ்க்கையில் நான் சொல்ல முடியும், நான் 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன், அவ்வளவுதான். தேவனுக்கு அர்ப்பணிச்சேன், அவ்வளவுதான். 24 மணி நேரம் தேவனுக்கு அர்ப்பணிச்சேன். தேவன் அருளிய அப்பம் மினிஷன்ல முழு நேர ஊழியம், அவ்வளவுதான். லைஃப் அவ்வளவுதான். கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, அவ்வளவுதான். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தான் அன்னன்னைக்கு ஆகாரம் தரணும். தேவன் ஒருவரையும் கைவிட மாட்டார். உங்க வாழ்க்கையிலே கர்த்தரோடு நடக்கும்போது சந்தேகங்கிறது ஒண்ணு வருதா? அதுதான் இன்னைக்கு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பாக 11 சீசர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்து இந்த மலைக்கு போனார்கள். கரெக்டா கிளம்பி போயிட்டாங்கப்பா, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. கரெக்டா கிளம்பி போயிட்டாங்க. ஆனா கிளம்பி போனதுக்கு அப்புறம் அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். அழகா போட்டிருக்கு, அங்கே அவர்கள் அவரை கண்டு உயிர் தெழுந்த பின்பாக சீசர்கள், கூடயே இருந்த சீசர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். ஆனால் அந்த ஆனால் வருதுல்ல, சிலரோ
சந்தேகப்பட்டார்கள். அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம்? இப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, உபவாச நாட்கள் முடிஞ்ச உடனே இந்த சந்தேகம் மறுபடியும் மெதுவா உள்ள வருதா? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா சில குடும்பத்துல சந்தேகம் போகவே போகாது. அது கணவன் மனைவிக்குள்ள இருக்கலாம், எந்த ஒரு காரியமா இருக்கலாம், அது ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கலாம். இயேசுவை கண்டு பணிந்து கொண்டார்கள், ஆனால் சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அதை நீங்க எப்படி எப்படி நீங்க உங்க இதயத்துக்குள்ள ஆவியானவர் பேசுறாரோ அதை நீங்களே யோசித்துக்கோங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்கிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், அப்ப சீசர்கள் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட பின்பாக புறப்பட்டு போகக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். 11 சீசருமே எங்க இருந்தாங்க அப்படின்னா, கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அந்த இடத்துல இருக்கிறாங்க. அங்க பார்க்கிறாரு, பேசுறாரு, புறப்பட்டு போங்க அப்படிங்கிறாரு. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியில் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், எனக்கு சகல அதிகாரம் இருக்குப்பா, நான் தான் உங்களை கட்டளையிடுறேன், நீங்க புறப்பட்டு போங்க, தைரியமா புறப்பட்டு போங்க அப்படிங்கிறார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் சில குடும்பத்துல பின்மாற்றம் ஏன் வருது அப்படின்னா, அதுல நிறைய காரியம் இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா உலக கவலை, உலக இச்சை, மோக இச்சை, காமத்துல விழுந்துருந்தாங்க, எங்கேயாவது போய் விழுந்துருந்தாங்க. உலகத்துக்குள்ள விழுந்து பாவத்துல விழுற ஏகப்பட்ட காரியம் இருக்கு. ஆனால் ஒரு குடும்பம் ஞானஸ்தானம் எடுக்கும் போது மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு, இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம், அவர்தான் மேசியா, அவர்தான் கிறிஸ்து, அவர்தான் எனக்காக, நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக வேத வாக்கியம்படி அடக்கம் பண்ணப்பட்டு மரித்து 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார். அவரை நாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24 வசனம் அழகா எழுதப்பட்டிருக்கு. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். அப்ப நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும் போது நம்ம பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் தொடரக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் தொடரக்கூடாது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி. அது என்ன பிரதர் சகல ஜாதிகளையும்? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. ஒரு முழு உலகத்துக்குள்ள எத்தனை ஜாதிகள் இருக்கிறாங்க, எத்தனை ஜாதி ஜனங்கள் இருக்கிறாங்க. எல்லா ஜாதிகளையும் சீசராக்கி. சீசராக்கி அப்படின்னா இயேசு கிறிஸ்து ராஜாவை பின்பற்றுகிற பிள்ளைகளா இருக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே என்ன நடக்கு அப்படின்னா, அந்த கிருபையின் காலம் ஒரு பிரசங்கம் வேற இருக்கு. விசுவாசித்தா போதும், கிரியை ஒண்ணுமே சொல்லவே மாட்டாங்க. நீ சும்மா அப்படியே இருப்பா, ஆமா அப்படியே சிலுவை மட்டும் நோக்கி பார் அப்படிம்பாங்க. கிரியை பார்த்தா சொல்லவே மாட்டாங்க. பைபிள் அழகா தெளிவா எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து ராஜாவை யாரு விசுவாசிக்கிறாங்களோ என்னை காட்டிலும் அதிகமான கிரியை செய்வான் என்று சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ராஜாவை விசுவாசிக்கிறோம், கிருபையின் காலத்துல இருக்கிறோம். இந்த கிருபையின் பிரசங்கத்துக்கு நம்ம ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டியிருக்கு. புது உடன்படிக்கை தான். அந்த புது உடன்படிக்கையில நமக்குள்ள வேலை என்ன? நம்ம நற்கிரியை செய்யணும், நன்மை செய்யணும், தான தர்மம் பண்ணணும். இது எல்லாமே கிரியையில வருது. நம்ம சிலுவை நோக்கி பார்க்கிறோம். ஆனா இயேசு நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்? சீசர் ஆயாச்சுப்பா. சீசர் ஆயாச்சுன்னா என்ன அர்த்தம்? புறப்பட்டு போக சொல்றாரு. புறப்பட்டு போன என்ன அர்த்தம்? அதுவே கிரியை தானே. இன்னைக்கு கடைசி காலத்துல நிறைய ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஞானஸ்தானம் எடுத்துடுறாங்க, அதுல எந்த கம்ப்ளைண்ட் கிடையாது.
நானும் ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன். கர்த்தருக்காக நம்முடைய வாழ்க்கை இருக்கா? அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கா? ஒரு தியாகமான ஒரு வாழ்க்கை இருக்கா? தீர்மானம் எடுக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கா? வேறுபிரிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கா? சில குடும்பத்துல ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா போதும், நேரா சர்ச்சுக்கு போயிடுவாங்க. அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா போதும், மறுபடியும் சிகரெட் அடிக்க ஆரம்பிச்சுதாங்க, நைட்டு பார்த்தா தண்ணி அடிக்க ஆரம்பிச்சுதாங்க. என்ன நடக்கு? சில குடும்பத்துல இன்னும் மனம் திரும்ப வேண்டிய காரியம் இருக்கு. நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன், ஒரு மெடிக்கல் கடைக்கு. அந்த கடையில் ஒரு ஐயா சைடில் நின்றுட்டு இருந்தாரு. ஒரு 60 வயசு இல்லை ஒரு 55 வயசு இருக்கும். நல்ல வயசாயிட்டு, ஆனால் வயசு கம்மி தான். அந்த ஐயா பார்த்தா சர்ச்சில் உள்ள ஒரு விசுவாசி தான். பக்கத்தில் போல அப்படி ஒரு ஸ்மெல் வருது, சிகரெட் ஸ்மெல். ஐயா என்ன அப்படின்னு, நானும் எத்தனையோ முறை ஜெபம் பண்ணி பார்த்தேன், முடியல அப்படிங்கிறார். சர்ச்சுக்கு போற விசுவாசி தான், ஆனால் பாவம் தொடர்ந்துட்டு இருக்கு. கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம். உபவாச நாட்கள் முடிஞ்சிட்டு நம்ம உலகத்துக்குள்ள போறோம், நம்மளோட வாழ்க்கையில எதுவும் தொடரக்கூடாது. அதுதான் முக்கியம். சீசர் எப்படி வாழணும், அத 11 சீசருக்குள்ள ஒரு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. என்ன கம்ப்ளைண்ட்? சந்தேகம் ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. இன்னைக்கு காலையில செய்தி என்ன தெரியுமா? யாரெல்லாம் நம்ம ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோமோ நம்ம எல்லாருமே சீசர் தான். அதுல நம்ம மறக்கவே கூடாது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. யாரெல்லாம் அதிகாலையில புதுசா இணைந்திருக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களோ, நம்ம எல்லாருமே முதல்ல சீசர். சீசர் என்ன செய்யணும் அப்படின்னா புறப்பட்டு போகணும். புறப்பட்டு போகணும்னா என்ன அர்த்தம்? சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. ஞானஸ்தானம் எடுத்த எல்லா பிள்ளைகளுமே சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு நிறைய குடும்பத்துல ஆள் இல்ல. 30 வருஷம் 20 வருஷமா சர்ச்சைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. எத்தனை ஆத்துமா நம்மளை வச்சு ரட்சிக்கப்பட்டிருக்கு, எத்தனை குடும்பத்துக்கு சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறோம். யோசித்து பாருங்களேன். பக்கத்துல யாருக்காவது நம்ம ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? பக்கத்துல யாருக்காவது போய் நம்ம சுவிசேஷம் சொல்லி இருக்கிறோமா? சீசர் ஆக்கிதான் ஞானஸ்தானம் கொடுக்க சொல்லியிருக்கு. சகல ஜாதிகளையும் சீசர் ஆக்கிதான் ஞானஸ்தானம் கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டாங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். மனம் திரும்பி பாவம் பண்ணி அறிக்கை பண்ணி ஞானஸ்தானம் எடுக்கிறோம், அதுக்காக ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால ஞானஸ்தானம், அதுக்காக ஸ்தோத்திரம். சர்ச்சைக்கு வார வாரம் போறாங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். சபை கூடியவர்கள் அழகா சர்ச்சை கிளம்பி போறாங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். ஆனால் ஒரே ஒரு பாரம் மட்டும் இல்லை, சுவிசேஷ பாரம் மட்டும் இல்லை. அதுதான் வேதனை. எல்லாம் கரெக்டா நடக்கு, ஆனா சுவிசேஷ அறிவிக்கிற ஒரு பாரம் இல்லை. அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம்? என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீசர் ஆக்கி பிதா குமார பரிசுத்த நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது சீசர் என்ன பண்ணுவாங்க? இயேசுக்காக சுவிசேஷம் அறிவிச்சிட்டு இருப்பாங்க. மனம் திரும்புற பிரசங்கம் இருக்கும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ற பிரசங்கம் இருக்கும், கடிந்து கொள்ற பிரசங்கம் இருக்கும். கடைசி காலத்திலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நிறைய திருச்சபையில, நிறைய ஆவிக்குரிய சபையில, நிறைய சபைகள் நம்ம சொல்லலாம். உலகம் ஃபுல்லா சபைகள் இருக்கு. நம்ம எல்லாரும் சுவிசேஷம் அறிவிக்கணும், நம்ம மேல விழுந்த கடமை. கடைசி காலத்திலே வேற வேற நாட்டுல எல்லாம் சில சர்ச்சில் ஆட்கள் குறைஞ்சிக்கிட்டே வராங்க. அதெல்லாம் வேதனையான விஷயம். ஈஸ்டர் அப்படின்னு ஒன்று எல்லாரும் சர்ச்சுக்கு போயாச்சு. சில குடும்பத்தில் வார வாரம் சர்ச்சுக்கு போக மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் ஒரு வேதனையான காரியம் தான். ஆனால் ஞானஸ்தானம் எடுத்து 30 வருஷம் 25 வருஷம் 40 வருஷம் ஆச்சு. ஆனால் வார வாரம் சர்ச்சுக்கு போக முடியல, வார வாரம் தேவனுக்கு பிரியமானபடி வாழ முடியல. இதெல்லாம் ஏன் தெரியுமா? காலைல சொல்றேன், 11 சீசர்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் தான் இன்னைக்கு தனக்காக சுயத்துக்காக உலகத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க.
கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. நிறைய குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. ஒரு வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்கன்னா 4 பேர்ல 2 பேர் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. உண்டு உண்டு இல்லைன்னு சொல்ல மாட்டேன், உண்டு. எத்தனையோ குடும்பத்துல உண்டு. அவ்வளவு என் வாழ்க்கையில நான் சொல்றேன், அவ்வளவுதானே. நான் 4 வயசு 3 வயசுல நான் சர்ச்சைக்கு போனா கூட 2015 கையில பைபிள் எடுத்து வாசித்து பைபிள்ல இவ்வளவு சத்தியம் இருக்கா, அதுக்கப்புறம் தானே என்னோட வாழ்க்கை ஒரு மாற்றம். அப்ப அதுவரை என்னுடைய வாழ்க்கை எங்க போச்சு? தொலைஞ்சு போச்சு. 1/2 கோடி ரூபாய் நஷ்டப்பட்டு நடுரோட்ல வந்து நின்னேன். இது ஏன் தெரியுமா காலைல சொல்றேன்? இயேசு கிறிஸ்து ராஜாவை பின்பற்ற ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றம் வரணும். நிறைய குடும்பத்துல மாற்றம் இல்லை, மாற்றம் இல்லாம இருக்கு. அதுதான் பிரச்சனை. சீசர் ஆயிட்டீங்களா? எல்லாரும் கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கோங்க. சீசர் ஆனதுக்கப்புறம் என்ன பிரதர் செய்யணும் அப்படின்னா, புறப்பட்டு போகணும். அந்த 2 பாயிண்ட்டுமே அந்த வசனத்துல முக்கியம். நீங்கள் புறப்பட்டு போய் சீசர் ஆயிடுச்சுன்னா புறப்பட்டு போகணும். சகல ஜாதிகளும் சீசர் ஆக்கணும். முதல்ல ஞானஸ்தானம் எடுத்த எல்லாருமே சீசர் தான். அந்த சீசர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா புறப்பட்டு போகணும். அந்த வசனத்துல அவ்வளவு ஆழமான அர்த்தம் இருக்கு. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இப்ப இந்த கிருபையின் உபதேசம் சொல்லி ஒண்ணு இருக்குல்ல, இந்த கிருபையின் உபதேசத்துல கை கொள்ள சொல்லவே மாட்டாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு குடும்பத்துல சீசரா இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம எப்படி பிரதர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, வசனம் எப்படிலாம் எழுதப்பட்டிருக்கு அப்படியே கை கொள்ளுங்க கை கொள்ளுங்க கை கொள்ளுங்க சொல்லி தருவாங்க. அவங்கதான் உண்மையான சீசர். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு போதிங்க அப்படிங்கிற, அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இப்போ கடைசி நேரத்துல ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேனே, செய்தி முடிய போதில்ல. இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். யாருக்கு சொன்னாரு? 11 சீசர்களுக்கு சொன்னாரு. அந்த 11 சீசர்களுக்குள்ளுமே சில பேருக்கு சந்தேகம் இருந்துச்சு. மறுபடியும் சீசர்கள்ட்ட பேசுறாரு. சீசர்கள்ட்ட என்ன பேசினாரு? வானத்திலும் பூமியில எனக்கு அதிகாரம் இருக்குப்பா, நீங்க புறப்பட்டு போங்க, எல்லா ஜாதிகளும் சீசராக்குங்க, பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுங்க. நீங்க போற சர்ச்சில் எத்தனை குடும்பம் புதுசா ரட்சிக்கப்பட்டு வருது, அதை நீங்க கொஞ்சம் நோட் பண்ணா கண்டுபிடிக்க முடியும். புதுசா எத்தனை ஆத்துமா சர்ச்சுக்குள்ள வராங்க. நீங்க போற திருச்சபையில புதுசா இயேசுவை நான் சொந்த ரட்சரா ஏற்றுக்கொண்டப்பா, என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்துட்டு, ஒரு அதிசயம் நடந்துட்டு, இயேசுதான் மெய்யான தெய்வம், நான் இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சேன், நான் ஞானஸ்நானம் எடுக்கணும், நான் இயேசுக்கா ஊழியம் பண்ணணும். அந்த கடைசி கால அபிஷேகம் எங்க போச்சு? எங்க போச்சு? இன்னைக்கு நிறைய குடும்பத்துல தனக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல என்னெல்லாம் எழுதப்பட்டிருக்கோ எல்லாவற்றையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, சீசர்கள்ட்ட சொல்றாரு. யார்கிட்ட சொன்னார்னா சீசர்கள்ட்ட சொன்னார். இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் அப்படிங்கிறார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ராஜாவை பின்பற்றும் போது நம்ம சீசரா மாறி நம்ம உண்மையிலே அவருக்காக வாழும்போது நம்ம கூட இயேசு கிறிஸ்து உலகத்தின் முடிவு வரைந்தும் கூட இருக்கேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு காலையில ஒரு பக்கம் பார்த்தா வாக்குத்தத்தம், இன்னொரு பக்கம் பார்த்தா சீசர்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருந்துச்சு, அதையே அவர் தெளிவுபடுத்துறாரு. வானத்திலும் பூமியில சகல அதிகாரம் எனக்கு இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அதே நேரத்துல நீங்க புறப்பட்டு போய் சுவிசேஷம் அறிவிங்க. இப்ப நம்ம நார்மலா யோசித்து பார்க்க முடியும். இத்தனை நாள் உபவாசம் இருந்தாச்சு, உபவாச நாட்கள் இருந்து நிறைய மெசேஜ் கேட்டீங்க, நிறைய சார்ஜ் ஏத்தியாச்சு, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு நிறைய காரியங்கள் ஆவியார் கற்றுக். நம்ம கற்றுக்கொண்ட பின்பாக நம்ம மற்றவங்களுக்கு ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை, புரோஜனமான ஒரு பாத்திரமாக, சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளாக நீங்க போற வேலைக்கு போற இடத்துல அங்க இருக்கிற ஜனங்கள், இயேசு நல்லவர்ப்பா, இயேசு உங்களுக்காக ஜீவனை தந்திருக்கிறார், இயேசு உலக ரட்சகர்,
நம்முடைய பாவத்துக்காக மரித்து வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். சின்ன சுவிசேஷம் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து உங்க வீட்டுக்குள்ள வந்தா உங்க குடும்பம் ரட்சிக்கப்பட்டோம். உங்க வாழ்க்கையில இந்த எல்லா பாவத்தை எல்லாம் அவர் சிலுவையில் சுமந்துட்டார். இனிமேல் நம்ம சாபத்துல வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய சாபத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்துட்டார். சுவிசேஷ அறிவிக்கிற பிள்ளைகள் வேணும். ஜனங்கள் கர்த்தரை விட்டு தள்ளி போய் பாவ வாழ்க்கையில அழிந்து கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட உலகத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால இன்னைக்கு காலையில செய்தி என்ன அப்படின்னா, கேட்கிற நம்ம எல்லாருமே சீசர்களா இருக்கணும். அதுதான் ஆசீர்வாதம். சீசரா இருக்கும்போது நம்ம புறப்பட்டு போகும்போது ஆத்துமா ஆதாயம் பண்ணிட்டு இருப்போம். ஆத்துமா ஆதாயம் பண்ணும்போது கர்த்தர் கூட இருப்பார். இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சப்ஜெக்ட் யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா சீசர்கிட்ட சொன்னார். நான் ஞானஸ்தானம் எடுத்தேன் பிரதர் அப்படின்னா நீங்க சீசர் தான். இயேசுவை நான் பின்பற்றேன் அப்படின்னா நீங்க சீசர் தான். நான் வாரம் சர்ச்சைக்கு போறேன் அப்படின்னா நீங்க சீசர் தான். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அதே நேரத்தில் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நம்ம என்ன செய்யணும்? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இப்ப இதுல இன்னைக்கு செய்தியோட நான் முடிக்கிறேன். அதுல ஒரு 2 பாயிண்ட் இருக்கு. அதை நான் கொஞ்சம் ஆழமா சொல்லித்தரேன். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நீங்க ஒரு பிரசங்கம் கேட்குறீங்க. அந்த பிரசங்கம் கை கொள்ள சொல்றாங்களா, கட்டளைக்கு கீழ்படியே சொல்றாங்களா? உங்களை எப்படி அந்த பிரசங்கத்துல உங்களை வழி நடத்துறாங்க அதை நீங்க கண்டுபிடிக்கணும். ஏன்னா கடைசி காலத்துல நிறைய கள்ள பிரசங்கம் இருக்கு. கள்ள ஓநாய்கள் அந்தி கிறிஸ்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பணத்துக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. கள்ள ஓநாய்களுடைய பிரசங்கம். அந்த பிரசங்கத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் பிரதர் அப்படின்னா, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் சொல்லி போட்டுருக்கு. சத்தியத்தை உண்மையா சொல்லணும். கை கொள்ள சொல்றாங்களா, கடைபிடிக்க சொல்றாங்களா, அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா தேசத்துக்குள்ள நிறைய கள்ள ஓநாய்கள் இருக்கு, நிறைய கள்ள உபதேசம் இருக்கு. பணத்துக்காக வேலை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. காலை வேளையில ஒரு 1/2 மணி நேரம் கேட்டீங்களா, இதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கா? வளர்ச்சி இருக்குன்னா மட்டும் கேளுங்க. ஏன்னா அதை ஏன் ஆழமா சொல்லிதான் அப்படின்னா, நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது இல்லை, முழங்கால் போட்டு ஜெபிக்கிறது இல்லை, தேவனை தேடுறது இல்லை, ஆலயத்துக்கு போறது இல்லை, மனம் திரும்புறது இல்லை, இஷ்டம் போல வாழ ஆரம்பிச்சாச்சு. எப்படி அந்த குடும்பத்துல ஆசீர்வாதம் இருக்கும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. இப்ப நானே இருக்கிறேன், என் வாழ்க்கையில நான் கர்த்தருக்குன்னு சொல்லி அர்ப்பணிச்சு, என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா, என்னைய மன்னிச்சிருங்கப்பா, நான் மனம் திரும்பி வாழணும்ப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா. தேவனுடைய சமூகத்துல எந்த அளவுக்கு தாழ்த்தி நான் மனம் திரும்பி பரிசுத்தமா வாழ ஆரம்பிக்கிறனோ, நீதியை பின்பற்ற ஆரம்பிக்கிறனோ, உண்மையா வாழ ஆரம்பிக்கிறனோ, செம்மையா தேவனுக்கு பிரியமானபடி வாழ ஆரம்பிக்கிறனோ, அதுக்கப்புறம் தான் ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கை, அபிஷேகம் செயல்படும், வல்லமை செயல்படும். தேவனுக்கு பிரியமானபடி வாழ 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 வாழதான் ஆசீர்வாதம். அதனால ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா இவ்வளவு காரியம் இருக்கு. ஹல்லேலூயா. ஒருவேளை யாராவது ஜெபிக்க விரும்பினால் 9363064181 நம்பர் கொண்டால் உங்களுக்காக ஜெபிப்போம். என் பேர் ரவிராஜ். தேவன் அருளியப்ப மினிஸ்டருக்கு ஜெபித்து விடுங்கள். இருக்கிற இடத்துல முழங்கால் போடுங்க. நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. அப்பா, விசேஷமா காலை வேளையிலே வேதத்தை தியானிக்கும் போது நிறைய குடும்பத்தோட நீங்க பேசிட்டீங்கப்பா. ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில எப்படி வாழணும், என்ன செய்யணும், எல்லாவற்றையும் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற கிருபைக்காக நன்றி. கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை தாழ்த்திரோம்ப்பா. எந்தெந்த குடும்பத்துல இணைந்திருக்காங்களோ சந்தேகம் இருந்தா எடுத்து போட்டுங்கப்பா. சந்தேகம் எடுத்து போட்டுங்க. தேவையில்லாத அவிசுவாசம், தேவையில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டுங்க. யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்தாங்களோ நாங்கெல்லாம் புறப்பட்டு போய் சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளா மாற வேண்டும். இந்த கிருபை தாங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னீங்க ராஜா. இவ்வளவு நேரம் சத்தியத்தை பேசும்போது உங்க பிள்ளைகள் கவனிச்சு கேட்டாங்கப்பா. அவங்களுடைய வாழ்க்கையிலே அப்பா நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கா ஸ்தோத்திரம்.
இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றிப்பா. நன்றிப்பா, நன்றி நன்றி நன்றி. ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னைக்கு யாரெல்லாம் விசேஷமாக பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ, திருமண நாள் கொண்டாடுறாங்களோ, புதிய வருஷத்தை காண செய்த கிருபைக்கு 1000 மடங்கு நமக்கு நன்றி செலுத்திடும். புதிய நாளிலும் அவருடைய அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க. இந்த வருஷத்தை நன்மையினால் அப்பா அவங்க பிள்ளைகள் முடிசூட்டுங்கப்பா. விசேஷமாக யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பம் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கப்படட்டும். சில குடும்பத்திலே காலையில் ஜெபிக்கிறாங்க, நானும் பைபிள் வாசித்து முடிக்கணும், நானும் கர்த்தருக்கா ஊழியம் செய்யணும், எனக்கு ஒரு ஜெப அபிஷேகம் சொல்லி கேட்குறாங்கப்பா. அந்த பிள்ளையை கர்த்தர் தொடணும். உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்கி வரட்டும், தேவனுடைய அக்கினி இறங்கி வரட்டும், பரிசுத்த அக்கினி இறங்கி வரட்டும், உங்களுடைய வல்லமை இறங்கி வரட்டும் ராஜா, உங்களுடைய கிருபை இறங்கி வரட்டும். உங்க பிள்ளைகளை தொடுங்க, தொடுங்கப்பா, தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. உங்க பிள்ளைகளை தொடுங்கப்பா. அதிகாலையில ஜெபிரா தொடுங்கப்பா. ரிமாவ் சந்தோட்டோ நமாக்கறது நீ கந்தோ டோர பலகரது ரிபால பல பல ஹோரபு ஷபல பலகரது நீ மரகரது நமல கந்தோ டோர பல லீஷல பரது லஹோத் நீ மேசித் நீ மர கந்தோ டோர பல ದೀಶಬಲ ಬಲ ಹೋರಬ ಕಬುದು ಬೇಕೇದನ ರಿಮಾಲಹದ ನಮರು ಶಗದ ನಮಲ ಕಬುದು ಬೇಕೇದನ ಲೀಮಾ ಲಬಲ ಬಲ ಹೋರಬ ಕಬು ಶೆಗದನಿ ಕಂತುಟು ನಮ ಕಂತುಟುರ ಬಲ ಲೀಕಾ ಲಾಕುರು ಶೆಗದನಿ ಮರ ಕಂತುಟುರ ಬಲ ಲೀಬಾ ಲಾಬ 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 ಲಹುದುರ ಬಲ ಹರದುರ ಬಲ ಹರದು ರೀಹದನ ಮಲರದನ ಮಲಹರದು ನಿಮ್ಮರು ಶಂತಟ ನಮ ಕಬುದು ಬೇಕೇದನ ದು ಶಬಲ ಬಲ ಹೆಬಿಲ ಹಾಸೆ ಬಿಲ ಬಲ ಹೋರಬ ಕಬುದು ಬೇಕೇದನ ನಮಲ ಹಷದ್ ನೀ ಕಂತುಟು ನಮ್ಮ ಅಕ್ಕಬುದು ಬೇಕೇದನ. எல்லா குடும்பத்தோட பாத்திரம் நிரம்பி வெளியிட்டுப்பா. கர்த்தருக்கு பிரியமானபடி உண்மையா வாழணும்ப்பா. தூஷல ஹந்தோ டோலபா ஹசத் நீ மரக்கரது ரபக்கபுது ಬೇಕೇದನ. அப்பா எல்லா தேசத்திலும் அக்னி பற்றி விடிட்டும். எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கும். உங்க பிள்ளையோட வாழ்க்கையிலே இந்த வருஷத்துல விசேஷமா ஆத்தும அறுவடை செய்யற பிள்ளைகளா மாறட்டும். அழிந்து ஒரு ஆத்துமாக்களுக்கு திறப்புல நிக்கிற பிள்ளைகளா மாறட்டும். ஆத்துமா பாரத்தை தாங்கப்பா. உபவாச நாட்களை முடித்து நாங்க என்ன செய்யணும் என்று யோசித்தாங்கப்பா. உங்க பிள்ளையோட நீங்க பேசுறீங்க, நன்றி, தேங்க்யூ டாடி. தூ ஷபாலாஹி பிலாஹோரு பிலாஹரது சில குடும்பத்துல அர்ப்பணித்த கிருபைக்கா நன்றி. தூ நீ ஹலபலோ ஷல அலபரது நீ மரக்கந்துட்டுருபலா கர்த்தர் எடுத்து பயன்படுத்த போகிறார். ரிது ஷலபல ஹந்துட்டு நம்ம கபோது விக்கேதுனா சில குடும்பத்துல இத்தனை ஆண்டுகளான வேஸ்ட் பண்ணி சொல்லி உள்ளத்துக்குள்ள ஒரு காயத்தோடு இருக்கிறீங்க. இந்த நாளிலும் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிறார். உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ரீபா லபா 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 லஹோரப கரு ஷந்தொட்டன மக்கபுது விக்கேதுனா ரீபா கபுது விக்கேதுனா ரீமா லபா லபா ரப ஷபல பல ஹோரப கபுது விக்கேதுனா ரீமா லபா லபா லஹோரப ஷபல பல பல ஹோரப கபுது விக்கேதுனா ரீது நமரு ஷந்தொட்டன மக்கபுது விக்கேதுனா து நம லபா 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 ஷபல பக்கபுது விக்கேதுனா நிரம்பி ஒளிர பாத்திரமா மாற்றுங்க ராஜா. ரீபா லபா லபா ரப ஷபல பல ஹோரப லஹரது ரீஹ தனமல ஹரதுன மரக்கபுது விக்கேதுனா ஷீபா பாபா பாபா லபா தூரபல ஹரதுனா லாதனமல ரதுன மரக்கபுது ಬೇಕೇದುನಾ ರೀ ಶಾಂತೋಟೋ ಲಬಾ ಕಬುದು ಬೇಕೇದುನಾ ರೀ ದೆನಿಮೆ ಸಿಬು ಶಬಲ ಬಲ ಬಲ ಹೊರಬಲ ಕಬುದು ಬೇಕೇದುನಾ ದೇಸಿ ಬಲ ಹೊರಬಲ ರಬ ದೂರಬಲ ರಗದಲ ಬಲ ಹೊರಬಲ ಹರದು ರೀ ಮಾಲ ಬಲ 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 ಶಬಲ ಬಲ ಬಲ ಹೊರಬ ಕಬುದು ಬೇಕೇದುನಾ ದೇ ನೇಮೆ ಸೇಕೆ ಲಾಕೋ ರೋ ಶೀಕಾ ಬಾಲ ಕಬಾ ಕರಬ ದುರಬಲ ರಗದಲ ಬಲ ರಬ ಶಬಲ ಬಲ 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 ಹೊರಬ ಕಬುದು ಬೇಕೇದುನಾ ರಿದುನಿ ಶಾಂತೋಟೋ ನಮ ಕಂತೋಟೋ ரப கபுது விக்கேதுனா எல்லாருடைய பாத்திரம் நிரம்பட்டுப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்துல நிரம்பட்டுப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்துல நிரம்பட்டுப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்கி வரட்டும். ரீகா லாபா கபா ராபா கபோ ருஷா லாபா கபர துரபல லிபா லாபா ரபா துரபல ரிபோ ஷா லாபா கபா ரபா கபுது விக்கேது நிமர கபுது விக்கேதுனா லிபா லாபா லப ருப ஷபல பல 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 ஹோரபல கபுது விக்கேதுனா லி தட்டா லபா ராஷா தனமா கந்தோட்டோ ரபல எல்லாருடைய பாத்திரம் நிரம்பி வெளியிட்டும்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நிரம்பி வெளியிட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நிரம்பி வெளியிட்டும்பா. எல்லா குடும்பத்துக்கு அதை சந்திங்கப்பா. தூணி ஷந்தோட்டோ லபா கபுது விக்கேதுனா ரீகா டாடா லபு ஷந்தோட்டோ நமல அரதுரபல லபா லபா லபல ஹோரப லபா கபுது விக்கேதுனா யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிப்படும் ராஜா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் நிரப்புங்கப்பா. சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழங்களை கிருபை தாங்கப்பா.
உம்முடைய கற்பனை கைக்குள்ள எங்களுக்கு ஒரு கிருபை தாங்கப்பா. கட்டளைக்கு கீழ்ப்படிய கிருபை தாங்கப்பா. தேவ சித்தத்துக்குள்ள நாங்க வரணும்ப்பா. அப்பா, விசேஷமா உங்க இதயத்தினுடைய பாரத்தை எங்களுக்கு தாங்கப்பா. உமக்காக வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உங்க சித்தத்தை செய்ய எங்களுக்கு ஒரு கிருபை தாங்கப்பா. இச்சையை மேற்கொள்ள கிருபை தாங்கப்பா. சுயத்தை வெறுக்க கிருபை தாங்கப்பா. ஜென்ம கிரியை அழிக்கப்படட்டுப்பா. பழைய சுபாவம் அழிக்கப்படட்டுப்பா. தேவையில்லாத எண்ணங்கள் அழிக்கப்படட்டுப்பா. எங்க இதயத்துக்குள்ள கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. எந்த குடும்பத்துல அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிங்கப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. உங்க பிள்ளையோட இதயத்துக்குள்ளே என்ன பாரம் இருக்கோ அந்த பாரத்தை நீக்கி உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நிறைய குடும்பத்துல தாழ்த்துறாங்கப்பா. மன்றாடி ஜெபிக்கிறாங்க. என் தேவன் உதவி செய்யணும், என் தேவன் உதவி செய்யணும். ரீஷால பௌலஹரதுனி ஷந்தோ டொனமக்க உதவி கேதுனா ரீபோ ஷாலபப கவுதி கேதுனா. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த பிள்ளையோட வாழ்க்கையில ஒரு மனமாற்றம், ஒரு விடுதலை, ஒரு சந்தோஷம், ஒரு மனமகிழ்ச்சி என் தேவன் கட்டளையிட வேண்டும் ராஜா. நிறைய குடும்பத்துக்குள்ள பிரிவினை, அந்த பிரிந்து போன உள்ளங்கள் அப்பா, பிரிந்து போன குடும்பம் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தால மாறட்டும்ப்பா. பிரிந்து போன குடும்பம் இணைந்து வாழணும்ப்பா. சாட்சி சொல்லணும், கிருபை தாங்கப்பா. வேற நாட்டுக்குள்ள வேற சூழ்நிலை இணைந்திருக்காங்கப்பா. சில தேசத்திலே அப்பா எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை. இந்த நாளிலும் உங்க பிள்ளைகளுக்குள்ள ஊழியத்தை வெளிப்படுத்த கிருபைக்காக நன்றி ராஜா. நாங்க கர்த்தருக்காக வாழணும்ப்பா. கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறோம் எல்லா குடும்பத்து மேல விசேஷமாக அப்பா புதிய கிருபை வைங்கப்பா. அதிகாலையில பாத்திரத்தை நிரப்புங்கப்பா. உங்களுடைய வல்லமெல்லாம் நிரப்புங்கப்பா. புது அபிஷேகம் நிரப்புங்கப்பா. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படட்டு ராஜா. நிரம்பி வழியிற பாத்திரமா மாறட்டு ராஜா. ரட்சிப்பின் வசதி தாங்க ராஜா. அப்பா, விசேஷமா சுவிசேஷம் அறிவிக்கிற கிருபை தாங்கப்பா. சுவிசேஷ பாரத்தை தாங்கப்பா. விண்ணப்பத்தின் ஆவிலா நிரப்புங்கப்பா. கண்ணீரின் அபிஷேகம் நிரப்புங்கப்பா. கிருபையின் ஆவிலா நிரப்புங்கப்பா. விசேஷமாக அப்பா அன்பின் அபிஷேகம் நிரப்புங்கப்பா. கல்வாரி அன்பிலா நிரப்புங்க ராஜா. உம்முடைய காயம் விசேஷமா எங்களுக்காக தானப்பா. விசேஷமா யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ உம்முடைய தழும்புல கரத்தினாலே உங்க பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. எந்த நாட்டுக்குள்ளே எந்த இடத்துல ஜெபிக்கனாலோ எல்லா குடும்பம் விசேஷமா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்துல எல்லா குடும்பத்தையும் தொடுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடுங்கப்பா. தூ லாபா ஷாபா தூரா ஷந்தோ டோலா பா கபுதி வெக்கேதுனா ரீபா கபுதி வெக்கேதுனா ரீமோ ஷந்தோ டோனமா கரதுரபல ரீகா தலர ஷபல பல 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 ஹோரபா கபுதி வெக்கேதுனா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. விசேஷமா யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதி ராஜா. பிதா குமரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்க ராஜா. இன்னைக்கு யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுறாங்களோ அந்த பிள்ளைகள் விசேஷமா சந்திங்கப்பா. எக்ஸாம் யாரெல்லாம் ஆயத்தமாய் கொடுங்களோ அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. தேவ கிருபைலாம் நிரப்புங்கப்பா. தேவ ஞானத்துல நிரப்புங்கப்பா. நல்ல எக்ஸாம் எழுதி படிக்கணும் கத்த கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா, விசேஷமாக எந்தெந்த நாட்டுக்குள்ள ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கத்த சந்திங்க ராஜா. கத்தரை விட்டு எந்தெந்த குடும்பத்தை தள்ளி போனாங்களோ மறுபடியும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கா வாழணும் கிருபை தாங்கப்பா. பரிசுத்தமா வாழ கிருபை தாங்கப்பா. உண்மையா வாழ கிருபை தாங்கப்பா. உமக்காக வாழ கிருபை தாங்கப்பா. இந்த வருஷத்திலே யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ முழு வேதாந்தத்தை வாசித்து முடிக்கணும் கிருபை தாங்கப்பா. குடும்ப ஜெபம் பண்ணு கிருபை தாங்கப்பா. தனி ஜெபம் பண்ணு கிருபை தாங்கப்பா. அதிக அளவில் ஜெபிக்கணும் கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கிருபையை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. என் நாம திருமத்தம் எதை கேட்டாலும் சொல்லி ராஜா. 2 பேர் ஒருமனப்பட்டு கேட்கிறோம். எங்கெல்லாம் 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறாங்களோ அந்த இடத்துக்குள்ள இறங்கி வாங்கப்பா. இறங்கி வாங்கப்பா. உங்க பிள்ளைகளே அப்பா கர்த்தரே சந்திக்கணும். இந்த வருஷத்துல எல்லா தடைகளும் நீக்கி ஆசிரியங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள காலையில புறப்படுறாங்கப்பா. சில குடும்பத்துல வேலை இல்லாம இருக்குப்பா. டிரான்ஸ்பர்க்கா ஜெபிக்கிறாங்க. வியாபாரம் நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. கம்பெனில பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. வியாபாரத்துல சில குடும்பத்துல பல பிரச்சனை. அந்த குடும்பத்தை கத்த இந்த நாளை சந்திங்கப்பா. காலைவெளியில வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்துல டாக்டர் ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்துல டீச்சர் ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்துல வேற வேற நாட்டுல இணைந்திருக்காங்க, கப்பல்ல வேலை பார்க்கறாங்க, சில குடும்பத்துல போட் தொழில் போடுறாங்க ராஜா. சில குடும்பத்துல விசைப்படகு போறாங்க, சில குடும்பத்துல விவசாயத்துக்கு ஜெபிக்கிறாங்க ராஜா. காலை வேளையில யாரெல்லாம் விசேஷமாக சிறுதொழில் பார்க்கறாங்களோ எல்லாரையும் உங்களுடைய கரத்துல இருக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு ஆசிரியங்க. உங்க பிள்ளைகளோட கத்தர் புறப்பட்டு போங்க. டிரைவிங்ல இருக்கங்க. சகல விதமான பாதுகாப்பு தாங்க.
உங்களோட ரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. எந்தெந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்களோ அந்த இடத்துக்குள்ள அப்பா உங்களுடைய அக்கினி இறங்கி வருது ராஜா. பரிசுத்த அக்கினி இறங்கி வருது ராஜா. விசேஷமா என் மீட்பர் உயிரோடு இருக்கிற ராஜா. உங்க கிருபை உங்க பிள்ளைகள் மேல வைங்க. பூரண கிருபை அப்பா உங்களுடைய பிள்ளைகள் மேல வைங்க ராஜா. பூரண ஞானம் உங்க பிள்ளைகள் மேல வைங்க ராஜா. எந்த குடும்பத்திலே ஜெபிக்கிறோம் சம்பூர்ணமான ஞானம் உங்க பிள்ளைகளுக்குள்ள பெருகட்டும்ப்பா. அவங்களோட இருதயத்துக்குள்ள தேவ சமத்துவம் நிரப்பு ராஜா. கிறிஸ்து சிந்தனை எங்களுக்கு தாங்கப்பா. எங்களோட அவைகள் எல்லாம் கிறிஸ்துவோட அவைமை மாறட்டும். எங்க உடம்போட ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவ ரத்தம் மாறட்டும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்க. கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று பேசப்படி குமாரனுடைய ஆவியால் நிரப்பி ஆசிரிய எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். லிபோ ஷபலபா கபுதி வைக்கியதுனா ரீபா கபுதி வைக்கியதுனா சில குடும்பத்திலே உடைந்து போன உள்ளத்தோடு இருக்கிறாங்க. கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கணவர் பிரச்சனை, வீட்டுல பையன் பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை. சில குடும்பத்துல சொல்ல முடியாத அளவுக்கு அந்தரங்கத்துல நிறைய வேதனைகள். யார்கிட்ட போய் சொல்ல தெரிய மாட்டேன். இந்த மாசத்துல இவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கு. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், வீட்டுல பணம் வரல, நிறைய தேவைகள், பைனான்ஸ்ல வாங்கின கொடுக்க முடியல, இஎம்ஐ கட்ட முடியல, தவிக்கிறாங்கப்பா. ஏழை எளிய ஜனமா இருக்கிறாங்க. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யணும். பரலோகத்துல தேவன் எங்களுக்கு உதவி செய்யணும். உங்க பிள்ளைகளை கர்த்தர் உதவி செய்யணும். கர்த்தர் உதவி செய்யணும். கர்த்தர் உதவி செய்யணும். யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ உங்க பிள்ளையோட தேவையெல்லாம் சந்திக்கணும். ஹாஸ்பிட்டல் எந்த இடத்துல அவசர சிகிச்சையில ஐசியூல எந்தெந்த இடத்துக்குள்ள அப்பா யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் தொடணும். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில இருக்காங்க, பிரைவேட் ஆஸ்பத்திரியில இருக்காங்க. மஞ்ச கவமால சொன்னாங்கப்பா. ஹார்ட் பிரச்சனை சொன்னாங்க, ஹார்ட்ல ஆபரேஷன் பண்ணிருக்கு. சில குடும்பத்துல கண்ணுல ஆபரேஷன் பண்ணிருக்கு, தலையில ஆபரேஷன் பண்ணிருக்கு. கால் வலி, கை வலி, நரம்பு வலி, கழுத்து வலி. எந்தெந்த குடும்பத்துல வீசிங் ப்ராப்ளம் இருக்காங்களோ, அலர்ஜி, சொரியஸ் வியாதி. சில குடும்பத்துல சரீரத்துல பல இடத்துல பிரச்சனை, கேன்சர்ல பாதிக்கப்படுறாங்க. சில குடும்பத்துல மார்பிள கட்டினா பிளட் கேன்சர்ல பாதிக்கப்பட. சின்ன பிள்ளைகளுக்கு பிரச்சனை. எந்த குடும்பத்துல ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும்பா. உங்களுடைய தலைமுறை கருத்தினால தொட்டு சுகமாக்கிட்டாங்க ராஜா. எல்லா பலவீனத்தையும் நீக்கி பூர்ண சுகம் தாங்கப்பா. உங்க பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. ரிபோ ஷபாலபா ரபதுனி மரக்கபுது வெக்கேதுனா லீபா லபா லபா ரப ஷபலபா கபுது வெக்கேதுனா ஒவ்வொரு குடும்பத்தை தொடுங்கப்பா. உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்கி வருது ராஜா. தூஷாலா கந்து தோரபா கபுது வெக்கேதுனா டாக்டரால கைவிடப்பட்ட நிலைமை இப்பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்தால மாறட்டும்பா. தூஷாலா கரதுரபலா லீபா கபுது வெக்கேதுனா ரீகா பாலா ரஷா கபா ரதுனி கந்து துரபலா பரிபூர்ணமான சுகத்தை கேட்டுங்கப்பா. உங்க கரத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் நான் தனிமையா இருக்கிறேனே, நான் திக்கற்ற பிள்ளையா இருக்கிறேனே, நான் விதவையா இருக்கிறேனே, எனக்கு யாருமே இல்லையே. எந்த குடும்பத்துல கைவிடப்பட்ட நிலைமை இருக்காங்களோ என் தேவன் உங்க பிள்ளைகளை தூக்கி எடுக்கணும்ப்பா. அர்ப்பணித்து கெஞ்சி கேட்கிறப்பா. கிருபை செய்ய இன்னைக்குள்ள தேவையை சந்திங்க. உங்க பிள்ளைகளோட கத்த கூடங்க. வேதத்தை வாசிக்க, தியானிக்க, துதிக்க, ஜெபிக்க கிருபை தாங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். உங்களுடைய கரத்துல தாழ்த்து துதிக்கான மகிமை எல்லாம் ஒருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தரோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தேவனர்களே அப்ப மினிஸ்டர்களுக்கு ஜெபித்து கொள்ளுங்கள். ஒரு நிமிடமா ஜெபிங்க. 9363064118 நம்பர் உண்டால் உங்களுக்காக ஜெபிப்போம். இன்னும் நிறைய காரியங்களுக்கு ஜெபிக்க வேண்டியிருக்கு. இரவு நேரத்தில் ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.